குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம ஹிஸ்ட்ரியில் செகண்ட் லெசன் பார்த்துட்ருக்கோம், வேர்ல்டு பிட்வீன் டூ வார்ஸ். இதில் ஃபஸ்ட்டு நம்ம முசோலினி பற்றி பார்த்துட்டோம் ஃபஸ்ட் கிளாஸில். இன்றைக்கி கிளாஸில் நம்ம ஹிட்லர் பற்றி பார்க்க போகிறோம். எவல்யூஷன் ஆஃப் ஜெர்மன் ஃபேசிசம். த ஆரிஜின் ஆஃப் ஜெர்மன் ஃபேசிசம் கோஸ் பேக் டு 1919 when a group of 7 men met in Munich and founded a National Socialist German Workers' Party, abbreviated as Nazi Party. One of them was Hitler, Adolf Hitler. During World War I, he served in the Bavarian army. A gifted speaker, he could help whip up the passion of the audience. In 1923, Hitler attempted to capture power in Bavaria. His launch of the National Revolution on the outskirts of Munich landed him in prison. During his time in prison, wrote Mein Kampf, that is in My Struggle, an autobiographical book containing his political ideas. In the presidential election of 1932, the Communist Party polled about 6 million votes. Alarmed capitalists and property owners titled towards supporting fascism, Hitler exploited this opportunity to usurp powers. ஜெர்மனியில் ஃபேசிசத்தோட தோற்றம் எப்படி இருந்தது? ஜெர்மனியில் ஃபேசிசத்தோட தோற்றம் 1919 ஆரம்பிக்குது. 1919 7 மெம்பர்ஸை கொண்ட ஒரு குழுவானது மியூனிச் நகரில் சந்தித்து தேசிய சோசியலிஸ்ட் ஜெர்மன் உழைப்பாளர் கட்சி, தட் இஸ் நாசி அப்படிங்கிற ஒரு கட்சியை உருவாக்குறாங்க. ஹிட்லர் அதில் ஒருத்தராக இருந்தார். முதல் உலகப் போரின் போது பவேரியாவோட படையில் இவர் ஒரு சாதாரண ஆளாக பணியாற்றுறாரு. அவரோட ஆற்றல் மிக்க உரை வீரர்களை தட்டி எழுப்பியது. 1923 பவேரியாவில் அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு அவர் நல்ல பிளான் பண்ணுறாரு. மியூனிச் நகரில் முன்கூட்டியே திட்டமில்லாமல் ஒரு தேசிய புரட்சி நடந்தது. அதில் அவரை சிறையில் போட்டுடுறாங்க. சிறையில் இருக்கும்போது அவர் தன்னுடைய அரசியல் சிந்தனைகளை எல்லாம் உள்ளடக்கி ஒரு புக் ஒன்று எழுதுகிறாரு. அந்த புக்கோட நேம் மெயின் கேம்ப், தட் இஸ் எனது போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இது 1932 நடந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் எலெக்ஷனில் கம்யூனிஸ்டுகள் 6 மில்லியன் வாக்குகளை ஜெயிக்கிறாங்க. முதலாளிகள், சொத்து உரிமையாளர்கள் நாசிசத்தை ஆதரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஹிட்லர் தவறான வழியில் அதிகாரத்தை கைப்பற்ற ஆரம்பித்தார். Social Democratic Party was founded as the General German Workers Association on 23rd May 1863 in Leipzig. Founder was Ferdinand Lassalle. German elites of the late 19th century considered the very existence of a socialist party a threat to the security and stability of the newly unified Reich, and so Bismarck outlawed this party from 1878 to 1890. However, in 1945, with the fall of Hitler, the Social Democratic Party was revived. It was the only surviving party from the Weimar period with record opposition to Hitler. சமூக ஜனநாயக கட்சி அப்படிங்கிறது ஜெர்மனுடைய பொது தொழிலாளர் கழகம் அப்படிங்கிற பேரில் 1863 மே 23 லிப்சிக் அப்படிங்கிற நகரத்தில் ஆரம்பிக்குது. அதில் நிறுவியவர் யாருன்னா ஃபெர்டினண்ட் லஸ்ஸெல்லி அப்படிங்கிறவர். 19th செஞ்சுரியில் இறுதி பகுதியை சேர்ந்த ஜெர்மானிய மேட்டுக்குடியினர் ஒரு சோசியலிய கட்சி இருப்பையை புதிதாக ஒன்றிணைக்கப்பட்ட ரைக்கின் குடியரசு பாதுகாப்புக்கும் உறுதிப்பாட்டுக்கும் ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு நினச்சாங்க. எனவே பிஸ்மார்க் 1878 இருந்து 1890 வரைக்கும் இந்த கட்சியை தடை செஞ்சிருந்தார். 1945 ஹிட்லரோட 3வது ரைக் வீழ்ச்சியை தொடர்ந்த இந்த கட்சியை புத்துணர்ச்சி பெறுது. ஹிட்லரை எதிர்த்த கட்சி அப்படிங்கிற பெயரோட வெய்மர் காலத்தில் இருந்து செயல்படும் ஒரே கட்சி இதுதான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நாசி ஸ்டேட் ஆஃப் ஹிட்லர். ரிப்பப்ளிகன் கவர்மெண்ட் ஃபெல் as the communists refused to collaborate with the social democrats. Thereupon industrialists, bankers and junkers prevailed upon President von Hindenburg to designate Hitler as Chancellor in 1933. The Nazi state of Hitler, known as the Third Reich, brought the end to the parliamentary democracy. Hitler replaced the flag of the Weimar Republic by swastika banners of National Socialism. Germany was converted into highly centralized state. ஹிட்லரோட நாசிச அரசு. கம்யூனிஸ்டுகள் சமூக ஜனநாயக கட்சியோட கூட்டணி வைக்க மறுக்கிறதுனால ஜெர்மனியில் குடியரசு ஆட்சி கவிழ்ந்து போகுது. அதன் விளைவாக தொழில் அதிபர்களும் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களும் குடியேற்ற கட்சிக்காரங்களும் ஹிட்லரை தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் 1933 ஹிட்லரை கவுன்சிலராக பதவியில் உயரும்படி ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறவரை
கேட்குறாங்க. அப்போது தேர்டு ரைக் குடியரசு அப்படிங்கிற அழைக்கப்பட்ட ஹிட்லரோட நாசி அரசு முதல் உலகப் போருக்கு பின்னாடி ஜெர்மனியில் நிறுவப்பட்டிருந்த பாராளுமன்ற ஜனநாயக அரசை முடிவுக்கு கொண்டு வருது. ஹிட்லர் வந்து வெய்மர் குடியரசோட கொடிக்கு பதிலாக ஸ்வஸ்திக் சின்னம் அப்படிங்கிற பொறிக்கப்பட்ட தேசிய சோசியலிச கட்சியை அறிமுகம் செய்கிறாரு. ஜெர்மனி மிகவும் மையப்படுத்தப்பட்ட ஒரு நாடாக மாற ஆரம்பிக்குது. All political parties except the Nazi party were declared illegal. The army of brown-shirted and jack-booted storm-toppers were expanded. The Hitler Youth was created and the labor front set up. Trade unions were abolished, their leaders arrested, strikes were made illegal, wages were fixed by the government. Total state control was extended over the press, the theatre, the cinema, the radio, over education. The Nazi Party's propaganda was led by the Joseph Goebbels, who manipulated public opinion through planned propaganda. The Gestapo or secret state police was formed and run by Himmler. இந்த டைமில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஹிட்லர் வந்து தன்னுடைய கட்சியை வந்து நாசிச கட்சி தவிர பிற கட்சிகள் எதுவுமே நாட்டில் இருக்கக்கூடாது, அவங்கெல்லாம் சட்டத்துக்கு புறம்பானவங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாரு. ப்ரௌன் ஷர்ட்ஸ் அணிஞ்ச போர் வீரர்கள், அப்புறம் முழங்காலுக்கு மேலே வர காலணி அணிஞ்ச புயல் படையினர் ஆகியோர் எண்ணிக்கை அதிகப்படுத்தப்பட்டுச்சு. ஹிட்லர் இளைஞர் அணியும் தொழிலாளர் அமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பும் நிறுவதுக்கு இவர் பிளான் பண்ணார். இது மட்டும் இல்லாமல் தொழிற்சங்கங்கள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கேன்சல் பண்ணுறாரு. அவற்றோட தலைவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுறாங்க. அனைத்து தொழிலாளர்களும் ஜெர்மன் தொழிலாளர் அமைப்பில் சேர்றதுக்கு கம்பல்சரி நீங்களாம் இதில் தான் சேர்ந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. வேலை நிறுத்தங்கள் வந்து சட்டத்துக்கு புறம்பானவை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. தொழிலாளர்களோட ஊதியம் ஒன்றொன்னையும் கவர்மெண்ட்டு தான் டிசைட் பண்ணுறாங்க. பத்திரிகைகள், அரங்குகள், திரைப்படங்கள், வானொலி, கல்வி இது அனைத்துமே அரசோட கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வருது. ஏன்னா இது மூலம் தானே பப்ளிக்கு எந்த விஷயமும் தெரிய வரும். ஸோ இவங்களெல்லாம் கவர்மெண்ட்டோடைய கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா பீப்புளுக்கு எந்த விஷயமே போகாது அப்படின்னு இவங்க பிளான் பண்ணாங்க. நாசி கட்சியுடைய பரப்புரைகளுக்கு ஜோசப் கோயபெல்ஸ் அப்படிங்கிறவர் தலைமை ஏற்கிறாரு. இவர் திட்டமிடப்பட்ட பரப்புரைகள் மூலமாக பொதுமக்களோட கருத்துக்களை நாசிகளுக்கு ஆதரவாக மாற்றுறாரு. கெஸ்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட் போலீஸ் ஹிட்லருக்கு மெய்காப்பாளர்களை ஃபார்ம் பண்ணுறாங்க. ஹைட்ரிச் ஹிம்லர் அப்படிங்கிறவர் இதையெல்லாம் ஃபுல்லும் மேனேஜ் பண்ணார். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாசி பாலிசி டுவர்ட்ஸ் ஜூஸ். நாசி கட்சியினுடைய யூத கொள்கை என்ன, யூதர்கள்கிட்ட அவங்க எப்படி நடந்துக்கிட்டாங்க. Along with the repressive measures, Hitler's government followed a policy of repressing Jewish people. The Jews were removed from government positions, excluded from the universities and deprived of citizenships. Jewish business were closed down and their establishments were attacked. After the outbreak of World War II, concentration camps, barracks surrounded by electrified fences and watchtowers were built where Jews were interred and used as forced labor. Later, they were turned into extermination camps where industrial means of murder such as gas chambers were used to kill them in what the Nazi termed the final solution. ஹிட்லருடைய அரசு வந்து ஒரு ஒடுக்குமுறை அரசாக இருந்தாங்க. யூத இன மக்களுக்கு எதிராக ஒடுக்குமுறை கொள்கையில் நிறைய ஃபாலோ பண்ணாங்க. அவங்கள வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து யூதர் பீப்புளை நீக்கினாங்க. அப்புறம் யூனிவர்சிட்டியிலேருந்து வெளியேற்றப்பட்டாங்க. அவங்களுக்கு குடியுரிமை மறுக்கப்பட்டது. அவங்களோட வணிகங்களை வந்து தடை பண்ணினாங்க. நிறுவனங்கள் தாக்கப்பட்டுச்சு. 2வது உலகப்போர் வெடித்த பின்னாடி மின்கம்பி வேலிகளால் சூழப்பட்ட கண்காணிப்பு கேமராவோட கூடிய சித்திரவத முகாம்கள் அமைக்கப்பட்டு அதில் யூதர்கள் வந்து சிறை வைக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அளவை காட்டிலும் ரொம்ப குறைவான உணவு தான் அவங்களுக்கு வழங்கப்பட்டதோடு மட்டும் இல்லாமல் கட்டாய உழைப்புக்கு உட்படுத்தப்பட்டாங்க. அப்புறம் அவங்க கூண்டோடு அழிக்கிறதுக்காக முகாம்களுக்கு அழைத்து செல்லப்பட்டு தொழிற்சாலை சார்ந்த முறைகளில் அவங்க விஷவாயு அறைகள் இருக்கு இல்லையா, அதில் அவங்கள உள்ள போட்டு கொல்லப்பட்டாங்க. இந்த படுகொலை நாசிக்களால் இறுதி தீர்வு, தட் இஸ் ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அட் லாஸ்ட், defiance of the Treaty of Versailles. In August 1934, Hindenburg died and Hitler, apart from being Chancellor, became both President and Commander-in-Chief of the Armed Forces.
Hitler's foreign policy aimed at restoring the armed strength of Germany and annulling provisions of a Versailles Treaty. வெர்சைல்ஸ் உடன்படிக்கையின் சரத்துக்களை ஹிட்லர் வந்து எதுக்கு ஆரம்பித்தார்? 1934 ஆகஸ்ட்டில் வந்து ஹிண்டர்பர்க் அப்படிங்கிறவர் இறந்து போயிடுறாரு. அதனால் சான்சலராக இருந்த ஹிட்லர் என்ன பண்ணுறாரு? தன்னைத்தானே குடியரசுத் தலைவராகவும் இராணுவ தலைவராகவும் பொறுப்பேற்றுக்கிறாரு. இராணுவத்துக்கும் தலைமை தளபதியாகவும் பொறுப்பேற்றுக்கிறாரு. ஹிட்லரோட அயலுறவு கொள்கையானது ஜெர்மனியோட படைபலத்தை வந்து முன்பிருந்ததை விட பல மடங்கு பெருக்கணும். ஜெர்மனி வலுவிழந்து போவதுக்கு காரணமாக இருந்த வெர்சைல்ஸ் உடன்படிக்கை ஷரத்துக்களை ஏற்காமல் இருக்கணும், அதை வந்து எல்லை மீறணும் அப்படிங்கிறது தான் நோக்கமாக வச்சுருந்தாரு. தென் next topic is anti-colonial movements and decolonization process in Asia. ஏசியாவில் காலனி எதிர்ப்பு இயக்கங்களும் காலனிய நீக்க செயல்பாடுகளும். First one, French Indochina. Indochina, today's Cambodia, Laos and Vietnam had shown its discontent right from the beginning of the French occupation 1887. While the Indo-Chinese resisted the imposition of French language and culture, they learned from them the ideas of revolution. During the First World War, about 100 million, the Indo-Chinese fought in France and returned with the first-hand knowledge of how the French had fought and suffered during the war. Communist ideas from mainland China were also a major influence. Many became convinced that the considerable wealth of Indochina was benefiting only the colonial power. Decolonization இப்போ பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் இந்தோ சைனா எழுச்சி அப்படின்னு சொல்கிறோம். காலனி எதிர்ப்புணர்வோட எழுச்சி 1887 ஃப்ரான்ஸால் கைப்பற்றப்பட்டதில் இருந்து இந்தோ சைனா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கம்போடியா, லாவோஸ், வியட்நாம் இந்த நாடுகள் தனது எதிர்ப்பை காட்டி வந்துட்டே இருந்தது. இந்த இந்தோ சைனீஸ் ஃப்ரெஞ்சு மொழியும் பண்பாடும் தங்கள் மீது திணிக்கப்படுறதை எதிர்த்த போதும் ஃப்ரெஞ்சு பற்றிய சிந்தனைகளை ஃப்ரெஞ்சுக்காரர்களிடமிருந்து கற்றுக்கிட்டாங்க. முதல் உலகப் போரில் 100,000 இந்தோ சைனர்கள் ஃப்ரான்ஸில் போர் பண்ணாங்க. போரின் போது ஃப்ரெஞ்சு பீப்புள் எவ்வாறு போர் செய்கிறாங்க, எப்படிலாம் துன்புறுத்துறாங்க அப்படிங்கிற நேரடி அனுபவ அறிவு அவங்களுக்கு கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் சீன தலைநகர் பகுதிகளிலிருந்து பரவிய கம்யூனிச சிந்தனைகளும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இந்தோ சைனாவோட கணிசமான செல்வம் காலனியாதிக்க சக்திக்கு பயன்படுறத மக்கள் வந்து உணர ஆரம்பித்தாங்க. Decolonization அப்படின்னா decolonization is a process through which colonial powers transferred institutional and legal control over their colonies to the indigenous nationalist governments. காலனி ஆதிக்க நீக்கம் அப்படிங்கிறது வந்து காலனி ஆதிக்க சக்திகள் வந்து காலனிகள் மீது இருக்கக்கூடிய நிறுவனம் மற்றும் சட்டம் சார்ந்த கட்டுப்பாடுகளை சொந்த அரசுகள்கிட்ட வழங்கிடுறது. இனிமேல் நீங்கள் வந்து காலனி இருக்க வேண்டாம், நீங்கள் வந்து ரிப்பப்ளிக்கனாக இருங்க அப்படின்னு சொல்கிறது. தென் த எமர்ஜென்ஸ் ஆஃப் வியட்நாம் கட்சியின் உதயம். The mainstream political party in Indochina was Vietnam Nationalist Party. இந்தோசைனாவில் இருந்த அரசியல் கட்சிகளில் வியட்நாம் தேசிய கட்சி தான் முக்கியமான ஒன்று. Formed in 1927, it was composed of the wealthy and middle class sections of the population. இந்த கட்சி மக்கள் தொகையில் பணக்காரர்களையும் நடுத்தர பிரிவு மக்களையும் கொண்டிருந்தது. 1929 வியட்நாம் soldiers mutinied and there was a failed attempt to assassinate the French governor general. This was followed by a large scale peasant revolt led by the communists. The revolt was crushed, followed by, it is called White Terror. Thousands of rebels were killed. After the White Terror, the Ho Chi Minh left for Moscow and spent time in 1930s in Moscow and China. When France was defeated by Germany in 1940, Ho Chi Minh and the lieutenants used this turn of events to advance the Vietnamese cause. Crossing over the border into Vietnam in January 1941, they organized a League for the Independence of Vietnam, or Viet Minh. This gave renewed emphasis to a distinct Vietnamese nationalism. 1929 வியட்நாம் வீரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இராணுவ புரட்சி செய்கிறாங்க. ஃப்ரெஞ்சு கவர்னர் ஜெனரலை கொலை செய்கிறதுக்கான முயற்சியும் தோல்வியடைய ஆரம்பிக்குது. இதை தொடர்ந்து கம்யூனிஸ்ட் தலைமையில் மிகப்பெரிய விவசாயிகள் புரட்சி ஒன்று நடக்க ஆரம்பிக்குது. இந்த புரட்சி ஒடுக்கப்பட்ட தொடர்ந்து வெள்ளை பயங்கரவாதம், தட் இஸ் ஒயிட் டெரர் அப்படிங்கிறது அரங்கேற ஆரம்பிச்சது. புரட்சியாளர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கொல்லப்படுறாங்க. வெள்ளை பயங்கரவாதத்துக்கு பின்னாடி
ஹோசிமின் மாஸ்கோ போகிறாரு. 1930s மாஸ்கோவிலையும் அப்புறம் சீனாவிலையும் தன்னுடைய நாட்களை கழிக்கிறாரு. ரெண்டாவது உலகப்போர் தொடக்கத்தில் ஃப்ரான்ஸ் ஜெர்மனியால் 1940 தோற்கடிக்கப்படுது. ஹோசிமின்னும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸும் இந்த சூழலை பயன்படுத்தி வியட்நாமோடைய விடுதலையை முன்வைக்கிறாங்க. 1941 ஜான்வரியில் எல்லையை கடந்து வியட்நாம் அவங்க வியட்நாம் விடுதலை சங்கம் அல்லது வியட்மின் அப்படிங்கிற ஒரு அமைப்பை நிறுவறாங்க. இந்த தனித்தன்மை வாய்ந்த ஒரு வியட்நாம் தேசியத்திற்கு ஒரு ப்ரெஷரை இது கொடுக்குது. தென் டீகாலனைசேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் காலனி ஆதிக்கம் நீக்கம் எப்படி நடந்தது? டயார்கேயன் ப்ரொவின்சஸ். அதாவது the decolonization process started in India from the beginning of the 20th century with the launch of the Swadeshi movement in 1905. The outbreak of the First World War brought about rapid political as well as economic changes. In 1919, the Government of India Act introduced diarchy that provided for elected provincial assemblies as well as for Indian ministers to hold certain portfolios under transferred subjects. The Indian National Congress rejected diarchy and decided to boycott the legislature. மாகாணங்களில் இரட்டையாட்சி முறை கொண்டு வந்தாங்க. இந்தியாவில் காலனி ஆதிக்க நீக்க செயல்பாடு 20th century தொடக்கத்தில் 1905 சுதேசி இயக்கம் தட் இஸ் ஸ்வதேசி மூமெண்ட் அதோட தொடங்க ஆரம்பிக்குது. முதல் உலகப்போர் தட் இஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு விரைவான அரசியல் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்த ஆரம்பிச்சிச்சு. 1919 இந்திய அரசு இரட்டையாட்சி முறையை கொண்டு வராங்க. டயார்கி அப்படின்னு கொண்டு வராங்க. அந்த சட்டம் பப்பட் ரூலர் அப்படிங்கிற முறையை கொண்டு பப்பட் ரூலர் அப்படின்னா அரசன் ஆட்சி செய்கிறவர் ஒருத்தர், அதிகாரம் இன்னொருத்தர் கையில். இது மக்களுக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. அதனால் இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மாற்று அதிகாரங்கள் பட்டியல் இருந்தது. சில துறைகளில் இந்திய அமைச்சர்கள் நிர்வகிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுத்தாங்க. ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் இரட்டையாட்சி தொடர்பான ஏற்பாடுகளை மறுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் சட்டசபைகளுக்கு வரது என்ன செய்ய ஆரம்பித்தாங்க? புறக்கணிக்க பாய்காட் பண்ண ஆரம்பித்தாங்க. லேக் ஆஃப் மெஷர்ஸ் டு இண்டஸ்ட்ரியலைஸ் இன் இந்தியா. Despite the discriminating protection given to certain select industries such as sugar, cement and chemicals, there was no change in the colonial economic policy. But in case of indigenous industries, support was only in the form of providing technical advice and education and the establishment of pioneer factories in new industries. However, even this policy was soon abandoned as many British enterprises were opposed to this. இந்தியாவை தொழில்மயமாக்குறதுக்கான நடவடிக்கையை குறைக்க ஆரம்பித்தாங்க. சர்க்கரை, சிமெண்ட்டு அப்புறம் சில வேதியியல் பொருள்களுக்கு எதிர்மறையான பாகுபாட்டு மனப்பான்மையோட வழங்கப்பட்ட பாதுகாப்பை தவிர காலனி ஆதிக்க பொருளாதார கொள்கையில் மாற்றங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் உள்நாட்டு தொழில்களை பொறுத்த மட்டிலையும் தொழில்நுட்பம் சார்ந்த அறிவுரைகளும் கல்வியும் வழங்குறதுக்கு புதிய துறைகள் தொடர்பாக முன்னோடி தொழில் கூடங்களை அரசு தொடங்குறது அந்த மாதிரி வடிவங்களில் அரசு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் ஆங்கிலேய நிறுவனங்கள் அரசின் தலையீட்டை எதிர்த்ததால் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் இந்த கொள்கையை என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க? கைவிட ஆரம்பிச்சிட்டாங்க. தென் இம்பேக்ட் ஆஃப் டெப்ரெஷன் ஆன் இந்தியன் அக்ரிகல்ச்சர். பொருளாதார பெரு மந்தத்தின் போது இந்தியாவுடைய விவசாயம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தாக்கா, த கிரேட் டிப்ரெஷன் ஆல்சோ dealt a death blow of Indian agriculture and the indigenous manufacturing sector. The value of farm produce declined by half while the land rent paid by the peasant remained unchanged. The terms of prices of agricultural commodities, the obligation of the farmers to the state doubled. The great fall in prices prompted Indian nationalists to demand protection for the internal economy. The 1930s saw the emergence of Indian National Congress as the militant mass government. இந்திய வேளாண்மையிலையும் ஒரு பயங்கரமான மந்த நிலைமை வர ஆரம்பிச்சுது. பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மைக்கும் சரி உள்நாட்டு உற்பத்தி தொழிலுக்கும் மரண அடியை கொடுக்க ஆரம்பிக்குது. எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு சொன்னாக்கா, வேளாண் உற்பத்தி பொருட்களோட விலைகள் பாதியாக கம்ப்ளீட்டாக குறைய ஆரம்பிக்குது. ஆனால் விவசாயி நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய குத்தகை தொகை இருக்கு இல்லையா, அதில் எந்த மாற்றமும் கிடையாது. குறைவான விளைச்சல் இருக்கும். ஆனால் கவர்மெண்ட் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணாங்களோ அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட்டுக்கு அவங்க விவசாயிகள் கொடுக்கணும். விவசாய விளைபொருட்கள் விலையை பொறுத்த மட்டும் அரசுக்கு விவசாயிகள் செலுத்த வேண்டிய பணம் 2 மடங்காக இருந்துச்சு. விலைவாசியில் ஏற்பட்ட மிகப்பெரிய வீழ்ச்சி இந்திய தேசியவாதிகளை உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய கோரிக்கைகள் வைக்க தூண்ட ஆரம்பிச்சுது. 1930s இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு போராட
குணம் மிக்க ஒரு பெரிய மக்கள் இயக்கமாக எழுச்சி பெற ஆரம்பிக்குது. தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935. The British had to appease the Indian nationalists and the outcome was the passage of the Government of India Act 1935. This provided for greater power to the local governments and the introduction of direct elections. In the 1937 elections, the Congress won a resounding victory in most of the provinces. However, the decision of Britain to involve India in the Second World War without consulting the popular Congress ministries forced the latter to resign from office. அதாவது 1935ல் இந்தியன் கவர்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஆங்கிலேயருக்கு எதிராக இந்திய தேசியவாதிகளை சமாதானம் செய்ய வேண்டிய அவசியம் வந்தது. அதனோட வெளிப்பாடு தான் 1935ல் இந்திய அரசியல் சட்டம் கொண்டு வந்தாங்க. இந்த சட்டமானது உள்ளாட்சி அரசு நிறுவனங்களுக்கு அதிக அதிகாரம் வழங்கினதோடு மட்டும் இல்லாமல் நேரடி தேர்தலையும் அறிமுகம் செஞ்சுச்சு. இந்த சட்டத்தோட அடிப்படையில் 1937ல் நடத்தப்பட்ட தேர்தலில் பெரும்பாலான இடங்களில் அகில இந்திய தேசிய காங்கிரஸ் அவங்க அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு மாபெரும் வெற்றி அடைஞ்சாங்க. இருந்தபோதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அமைச்சர்களை கலந்து ஆலோசிக்காமல் ஆங்கில அரசானது இந்தியாவை செகண்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபடுத்தினதால் காங்கிரஸ் அமைச்சரவை என்ன பண்ண ஆரம்பித்தாங்க, நாங்கள் ராஜினாமா பண்ணிக்கிறோம், எங்களுக்கு உடனடியாக சுதந்திரத்தை கொடுங்க, எங்களை செகண்ட் வேர்ல்டு வாரில் இன்வால்வ் பண்ணாதீங்க அப்படின்னு காந்தி தலைமையில் ராஜினாமா செய்யக்கூடிய கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்பட்டாங்க.